மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடத்தி கொடுக்க வேண்டும். அதாவது சாலையில் குண்டும் குழியுமாக நிறையாவே இருக்கிறது. நீங்களும் படங்கள் நடிக்கும் பொழுது படத்தில் சாலையில் எவ்வளவோ குண்டும் குழியுமா இருக்கிற சீனெல்லாம் நடிச்சிருப்பீங்க. அதில் டூ வீலர்கள் வண்டி போகும்போது வரும்போது வண்டி ஸ்டக் ஆகி கீழே விழுகிறது பார்த்துருப்பீங்க. இப்பையும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்படி விபத்துக்கெல்லாம் தடுப்பதற்கு நான் உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச அளவில் வார்த்தைகள் ஒப்புக் கொடுக்கிறேன். அதாவது சாலையில் இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு, நடந்த விபத்துக்கெல்லாம் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பதற்கும் கவர்மெண்ட் நஷ்டஈடு கொடுப்பதற்கும் கொடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கும் நஷ்டஈடு கொடுக்காமல் இருப்பதற்கும் இதை தடுக்கணும் என்றால் சாலையில் 1 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் 2 நபர்களை வேலைக்கு அமல்படுத்த வேண்டும். அதாவது அந்த பள்ளத்தை 2 ஜல்லிகளை போட்டு கீழ்கள் ஊற்றி சமதளமாக ஆக்கிறதுக்கு சாலையில் உள்ள பேப்பர், தூசி, பாட்டன் இதெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கும், நம்ம அறியாமையே அந்த நாயினுடைய பிராணி அதையும் அறியாமையே சாலையில் போய் கொண்டிருக்கும்போது குறுக்க விழுந்து அந்த நாய் ரொம்ப கொடூரமான ஆபத்தில் மரணம் அடையுது. அந்த மரணம் அடைந்த உடனே அதை அப்புறப்படுத்துவதற்கு இப்போ வரைக்கும் ஆட்கள் யாருமே கிடையாது. அது மறுபடியும் அந்த ராலிகள் பசுகள் ஏறி அந்த தரையோட அமிங்கி போய் சப்படிஞ்சு வெறும் தோளா இருக்கு. அசிங்கமான இடமா அந்த இடம் மாறிடுது. இப்படியெல்லாம் சூழ்நிலை தவிர்க்கிறதுக்கும் அசம்பாவம் நடக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் கண்டிப்பான முறையில் 1 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் 2 நபரை வேலைக்கு அமல்படுத்த வேண்டும். இதை நடத்தி கொடுக்க வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் நல்ல வார்த்தைகளாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு நடத்தி கொடுங்கள். உங்களுக்கு என்னுடைய பணிவான அன்பை நான் சொல்லுகிறேன்.